தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு சில தினங்களே இருக்கும் நிலையில் வாக்காளர்களை கவர வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து கோடம்பாக்கம் மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் சகோதரர் மு.க. தமிழரசு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் தொலைக்காட்சி சீரியலை முன்வைத்து விளக்கி பிரச்சாரம் செய்தார். பெண்களின் ஆர்வத்துக்குரிய டிவி சீரியல்களையும் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் வந்துவிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவயத்தை அடுத்த மேலூரில் அவர் தொலைக்காட்சி சீரியல் குறித்து பேசினார். நான் சில சமயம் வேடிக்கையா கேட்கறேன் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. இதுக்குள்ள பெரிய பல அர்த்தங்கள் உண்டு. கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த உங்க ஊருக்கு ரொம்ப பொருந்தும். சாயங்காலம் செம்பருத்தி பாக்குற பழக்கம் உண்டாங்க? செம்பருத்தியில நீங்க எல்லாம் பார்வதி பக்கமா வனஜா பக்கமா? எல்லாரும் அடிச்சு ஆழமா சொல்றீங்க பார்வதி பக்கம். இதுதான் காலையில இருந்து எல்லா ஊர்லயும் சொல்றாங்க. சில சமயம் ஆம்பளைங்களுக்கு இது புரியாது. பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப டீப்பா பாக்குறாங்க. இதுக்குள்ள நிறைய உண்மை இருக்கு. எப்போ வந்தாலும் யாரு வந்தாலும் பார்வதி வனஜா காலிக்கு வருவோம். பார்வதி வனஜாக்கு வரேன். சைட் ட்ராக் ஆயிடுச்சு. இந்த இடைவேளைக்கு வருந்தோம். பார்வதி வனஜாக்கு யாரு பக்கம்னு கேட்டா ஊர் எல்லாரும் பார்வதி பக்கம் தான் சொல்றாங்க. எனக்கு அண்ணன் எம்எல்ஏக்கு ஒரு சந்தேகம், எதுக்குற யாருமே வனஜா பக்கம் இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு ஊர்ல கேட்டோம். ஏமா வனஜாவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுக்கு என்ன தெரியுமா அந்த அம்மா சொல்லுச்சு? கொடுமைக்காரி. வனஜா ஒரு கொடுமைக்காரி. டிவியில பாக்குற ஆளே ஒரு குடும்பக்காரின்னா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது. கஜால வந்து நேர்ல பார்க்கல, நிவாரணம் கொடுக்கல. 15,000 கோடி நம்ம கேட்டோம், அதுக்கு 1000 கோடி மட்டும் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் கம்பம் சாஞ்சி 2 இறந்து போயிருக்காங்க, மரம் சாஞ்சி போயிருக்கு, வீடு போயிருக்கு. அந்த நிவாரணம் வரலன்னு போராடினவங்களுக்கு எல்லாம் வந்து ஜெயில பிடிச்சு போடல. அத்தகைய கொடூரமான ஆட்சியில டெல்லியில நடக்குது. டிவியில வர கொடூரமான காரியம் நமக்கு பிடிக்கலனாக்க எப்படி நம்ம வந்து ஒரு கொடூரமான ஆட்சியை பொறுத்து கொள்ள முடியும்? கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி மேலப்பாளையம், வடக்குப்பாளையம், ஏமூர் உள்ளிட்ட கிராமங்களில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். கடைசி கட்ட பிரச்சாரத்தை கரூரில் மேற்கொள்ளக்கூடாது என தேர்தல் அதிகாரிகள் கூறுவதாக அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் நடத்துகிற அதிகாரிகளின் துணையோடு நாங்கள் விண்ணப்பித்திருந்த நேரத்திற்கு நாங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சொன்னார்கள்.